அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் எவ்ரிவன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான், பட் ஸ்டில் கொஞ்சம் ஹெல்த்தியரான வெர்ஷன் இதில் நம்ம பார்க்கலாம். இதுக்கு நமக்கு தேவையானது கருப்பு உளுந்து. அதை நான் ஓவர் நைட் சோக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கண்டிப்பாக 6 to 8 hours இதை சோக் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். ஸோ நல்லா ஊற வச்சு எடுத்துகிட்டு இதில் நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நல்லா இந்த அளவுக்கு கட்டியாக அரைச்சி எடுத்துக்கிட்டு அதில் தேவையான அளவு பச்சை மிளகா, வெங்காயம் போட்டு கூடவே கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கோங்க. பெப்பர் போட்டுட்டு நான் அரிசி ஊற வைக்க மறந்துட்டேன் நைட்டு. அதனால் இந்த டைமில் நான் கொஞ்சம் அரிசி மாவும் கலந்து இதை நல்லா பைண்ட் பண்ணியாச்சு. இங்கே இப்போது சம்மர் வெக்கேஷன்னால் பிள்ளைங்க எப்போ பார்த்தாலும் அதை செஞ்சுத்தாங்க இது செஞ்சுத்தாங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. கடைசியில் அது ஜங்கில் தான் போய் முடியுது இல்லையா? ஸோ ஜங்க் வேணாம் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த உளுந்து போண்டா இன்றைக்கி நான் சூஸ் பண்ணேன். எஸ், ஐ நோ, இது எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கிறது அவ்வளோ ஹெல்த்தி இல்லை தான். பட் நம்ம வெளியில் வாங்கி கொடுக்கறதுக்கு இது எனக்கு பெஸ்ட் ஆப்ஷனாக தெரிஞ்சதுனால தான். ஜென்ரலாகவே பெண்களுக்கு கருப்பு உளுந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? இடுப்பு எலும்புக்குலாம் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அது மட்டும் இல்லைங்க, உளுந்தில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ரிச் இன் ப்ரோட்டீன், ஃபைபர் இதில் நிறைய இருக்குது. மசிலில் இது இன்ஃப்ளமேஷன், மசிலில் இருக்கிற இன்ஃப்ளமேஷன்ஸ்லாம் கம்மி பண்ணி ரிப்பேர் பண்ணி பில்ட் பண்ணுது. எனர்ஜி பூஸ்டர், ஹை அயன் இருக்குது. அனிமிக், ஃபெட்டிக் இருக்கிறவங்களாம் இதை நிறைய எடுத்துக்கலாம். போன் ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணுது. மெக்னீஷியம், பொட்டாசியம், கால்சியம், ஃபாஸ்பரஸ் இதில் இருக்குது. ஹார்ட் ஹெல்த்துக்கு கூட இது ரொம்ப நல்லது. பிளட் சுகரை நல்லா கம்மி பண்ணுறதுக்கு இது உதவுது. ஸோ டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் கூட இதை நீங்கள் ஏதோ ஒரு ஃபார்மில் இதை நீங்கள் எடுத்துக்கலாம். முக்கியமாக எல்லாத்துக்கும் மேலே இல்லைங்க, ஸ்கின் அண்ட் ஹேர், இதுக்கு தான் நம்ம நிறைய செலவு பண்ணுறோம் இல்லையா? இதுக்கு தேவையான எல்லா சத்துமே இந்த கருப்பு உளுந்தில் நிறையவே இருக்குது. ஸோ ஏதோ ஒரு ஃபார்மில் உளுந்தங்களி, உளுந்து பால், இது மாதிரி வடை, இல்லைனா இட்லிக்கு கூட போட்டு அரைச்சி நம்ம கொடுக்கலாம். ஆனால் எங்கள் வீட்டில் நான் எல்லாமே செய்வேன். ஸோ இட்லிலாம் அரைச்சோன்னா பிள்ளைங்க இது என்னம்மா இந்த கலரில் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஒரே மாதிரி கொடுக்க வேண்டாம் தான் நான் இன்றைக்கி போண்டா ஆக்சுவலி நான் சூஸ் பண்ணியிருந்தேன். நல்லாவே வந்திருந்ததுங்க. நல்ல கிறிஸ்பியாக நல்லா வந்திருந்தது. இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆனோன்னா நீங்கள் எடுத்துடலாம். ஸோ உளுந்த வேண்டாம் இருக்கும் போது நம்ம சட்னி இல்லாமல் எப்படி, அதனால் கொஞ்சமாக தேங்காய் சட்னியும் அரைச்சிட்டு ஆக்சுவலி இதை நான் ஸ்நாக்ஸ்க்காக தான் செஞ்சுருந்தேன். ஆனால் இந்த தேங்காய் சட்னிக்கும் அந்த கிறிஸ்பியான போண்டாக்கும் எத்தனை போண்டா உள்ளே போச்சுன்னே தெரியலைங்க. ஸோ நாங்கள் அன்றைக்கி ஆக்சுவலி டின்னரே ஸ்கிப் பண்ணிட்டோம். அவ்வளோ சாப்பிட்டதுனால டின்னரே நாங்கள் ஸ்கிப் பண்ணிட்டோம். இப்படி சூடாக கிறிஸ்பியாக உளுந்த வடையும் சட்னி இருக்கும்போது டீ இல்லாமல் எப்படி, அதனால் நல்லா நன்னாரி வேறு இஞ்சிலாம் போட்டு டீயும் போட்டு குடிச்சாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வில் மீட் இன் அதர் vlog.